பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். கைது செய்யப்பட்டாங்களே நான் சொல்றேன். நான் ஒரே ஒரு பதில் என்று கோரும் தமிழக அரசியல் கட்சிகள், நான் இங்க வந்து மக்களுக்கு பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொல்றேன்னா, சித்திரை பிறந்தால்தான் மக்களுக்கு வழி பிறக்கும் அப்படின்றதான் நான் அதை ஃபர்ஸ்ட் வைக்கிறேன். இன்னொன்று வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீட்டுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவாங்க, எல்லாத்து வாயான தானே ஒத்துக்கிறாங்க உண்மையை அப்படிங்கிற மாதிரி. கடைசியாக இந்த மக்கள் என்ன புரிஞ்சுக்கணுங்கன்னா, நீட்டுக்கு நீங்கள் படித்து தான் ஆகணும், நீட்டை தூக்க முடியாது. இது இங்கே இருக்க அத்தனை கட்சிகளும் ஒத்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி போலி வாக்குறுதிகள் வந்து எப்போயுமே பட்டியலில் இருக்குது. இப்போ ஒத்துக்கிட்டாங்க. இது 5 வருஷமாக அவங்களால பண்ண முடியல, இவங்க அதிமுக கூட இருந்திருக்காங்க, அவங்களும் பண்ணலை. அப்படிங்கும் போது நீட்டை பொறுத்த வரைக்கும் நவ் இட் இஸ் வெரி வெரி கிளியர். மக்களே, நீங்கள் நீட்டுக்கு டாக்டர் ஆகணும்னா நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அவங்க சொன்ன மாதிரி அக்ரிகல்ச்சர், இன்றைக்கி விவசாயத்துக்கு நம்மளோட தேவையை நம்ம வந்து பூர்த்தி செய்ய முடியலன்னு. இப்போ மூட்டைக்கு வந்து பார்த்திங்கன்னா 1300 ரூபா. இந்த கணக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக இதே தான் கொடுத்துட்ருக்காங்க. இன்றைக்கி 15 வருஷத்துக்கு முன்னாடி சங்கீதாவில் சாப்பாடு வந்து 60 ரூபாய்க்கு விற்றுச்சு, இன்றைக்கி 160 ரூபா விற்கிது. ஆனால் இன்னும் அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் அதே 1300 ரூபா தான் இன்றைக்கி கொடுக்குறாங்க. எஜுகேஷன், இன்றைக்கி ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னாருங்க, டெம்பரவரியாக இருக்கவங்களுக்கு வந்து ஏற்றி கொடுத்துருக்காங்கன்னு. 12,500 ரூபா சம்பளம் கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ வந்து 17,500 ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க. இந்த 5000 ரூபா அவங்க வந்து ஏற்றி கொடுத்துருக்காங்க. ஆட்சி முடிய போகும்போது இதெல்லாம் மக்கள் பார்வைக்கு, நான் வேறு எதுவுமே வைக்கல, மக்கள் பார்வைக்கு. இப்போ 17,500 ரூபாய்க்கு அவன் ஜொமேட்டோ சுகோ ஓட்டினா கூட அவன் 30,000 ரூபா சம்பாதிக்கிறான். இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு கல்வியை உருவாக்க வேண்டிய ஆசிரியர்களுக்கு 17,500 ரூபா நல்ல சம்பளமாக இல்லையான்றது மக்கள் முடிவு எடுத்துக்கிட்டோம். மூணாவது செவிலியர், இன்னைக்கு செவிலியருக்கு இன்ன வரைக்கும் அவங்க தீர்மானம் எதுவுமே கொண்டே வரல. இப்போ வரைக்கும் போராடிட்டு தான் இருக்கிறாங்க, எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க. நாலாவது தூய்மை பணியாளர்கள், நான் வழக்கறிஞர் பாரதிக்கு வந்து உண்மையிலே வந்து ஒரு வாழ்த்து தெரிவிக்கிறேன். ஓகேங்களா, அவர் வந்து காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் அவங்களுக்கு திரும்ப ரீபேக் டு த ஜாப் அப்படின்னு கொண்டு வந்ததுக்கு வந்து சில விஷயத்தில் வந்து கொண்டு போகிறாங்க அப்படின்னா அந்த காம்ப்ரமைஸ் ஆகிறதும் வந்து கரெக்டான ஒரு விஷயம்தான் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதை எப்போ பண்ணுறாங்க, இவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் இவங்க தோழமை கட்சின்னு சொல்கிற கம்யூனிஸ்ட் கட்சி போராடிச்சு, அப்போ தூக்கி உள்ளுக்குள்ளே வைக்கிறாங்க. இன்றைக்கி எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பிரியாணி போட்டு சிக்கன் வச்சு அவங்கள வந்து திரும்ப வேலைக்கு இழுக்கிறாங்க. இது எந்த அரசியல், இவங்க இவ்வளோ வருஷமாக இந்த அரசியலை இவங்க இப்படி தான் புரிஞ்சுக்கிறாங்களா அப்படின்றதுக்கும் விடை தெரியல. நாலாவது பென்ஷனு, ஜாக்டோஜியோ வந்து சொல்கிறது பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. எல்லாரும் கொடுக்குற பணத்துலேருந்து அந்த 10% பணத்தை தான் இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டால் நமக்கு என்ன ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமோ அந்த ரிட்டர்ன்ஸ்லேருந்து ஒரு 3/4 அமௌண்ட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா பென்ஷனாக நீங்கள் சேமிக்கிற பணத்துலேருந்து அவங்களுக்கு பென்ஷன் கொடுக்க போடுது. அப்படிங்கும் போது அதுலேயே வந்து ஒரு பழைய பென்ஷன் ஸ்கீம் கிடையாது அப்படிங்கிறத சொல்கிறேன். எல்லாரும் பேசிகிட்டு இருந்ததை மட்டும் நான் வச்சு சொல்கிறேன். ஜனநாயகம் படத்துக்கு வந்து பிஜேபி சொல்லுச்சு, சிபிஎஃப்சி சொல்லுச்சு, இதுலேயும் ஒரு பெரிய அரசியல் இருக்குது. ஜனநாயகத்துக்கு வந்து அவங்க குற்றம் சொல்கிறாங்க, அதிமுக மேலே வந்து திமுக குற்றம் சொல்லுது. ஓகேங்களா, பராசக்திக்கு உங்களுக்கு மட்டும் எப்படிங்க அந்த சிபிஎஃப்சி சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு பார்வையும் மக்கள் முன்னாடி நான் வைக்கிறேன். நாலாவது ஆதவ அர்ஜுனாவை நாங்கள் வந்து தூக்கி எறிஞ்சிட்டோம் எங்கள் கட்சியிலேருந்து அப்படின்னு சொன்னதை முன்னிட்டு நான் சொல்கிறேன். இப்போயும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவர் தாவேகால இருக்காப்புல, விஜய் கட்சியில் இருக்கிறாப்புல. இன்றைக்கி வந்து 1ஆம் தேதி வந்து அவர் தலைவரை போய் பார்த்தாரோ இல்லையோ, என்னோட அரசியல் ஆசானை வந்து அண்ணன் திருமாவளவன் தான் சொல்லி வந்து போட்டுக்கிட்டாங்க. 2 பேரும் பேட்டியும் கொடுத்தாங்க. அவருடைய விருப்பம் இல்ல அதுதான் சொல்றேன் தலைவரே முடிவெடுத்தாருன்னு சொல்றவங்கள அதே தலைவர் தான் இந்த இதை சொல்றாரு. இதுவும் நான் மக்களுக்கு தான் சொல்றேன். நம்ம வந்து இல்லையங்க 1ஆம் தேதியில இல்லைங்க, 1ஆம் தேதி நீங்க அப்ப சேர்ந்த புதுசுல வந்து இப்ப நீங்க வந்து ஒரு சார் அண்ணாமலை போனதுக்கு தலைவர் சந்திப்பார் சார் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ஒரு சம்பவம். நீங்க நைனா நாகேந்திர போனதுக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கட்சியுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற வாக்குறுதிகளை அவங்க செய்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது மக்கள் வந்து உணர்ச்சி பார்க்கணும். இப்போ வந்து சோஷியல் மீடியா வந்து வைட் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. இன்றைக்கி இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, 2001 வந்து ஏன் அரசியலில் வந்து திரும்ப திமுக ஜெயிக்க முடியலன்னு கேட்டால் அவங்க கொடுத்த அந்த டிவி தான். இன்றைக்கி லேப்டாப் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி லேப்டாப்போட நிலைமை என்னான்னு தெரியுது. இன்றைக்கி இந்த லேப்டாப் வந்து சோஷியல் இன்ஜினியரிங்னு சொல்கிறாங்க. இந்த சோஷியல் மீடியா வச்சு இந்த சோஷியல் இன்ஜினியரிங் வில் பி பிரேக்ட்.
இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிவியை பார்த்து தான் அப்புறமேட்டு மக்கள் வந்து ஓட்டு போட்டாங்க. அதே மக்கள் தான் அதே டிவியை பார்த்து தான் வந்து 2G ஊழலை பார்த்து 2011 10 வருட காலம் அவங்களுக்கு ஆட்சியில் வர முடியாமல் ஆச்சு. இன்னைக்கு அதே திமுக அரசு வந்து இன்னைக்கு பசங்களுக்கு வந்து 2000 கோடி ரூபாய் செலவு பண்ணி லேப்டாப் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு இந்த சோஷியல் இன்ஜினியரிங்னு சொல்றது அதிமுக இல்லைன்னா திமுக, திமுக இல்லைன்னா அதிமுக அப்படின்ற அந்த சோஷியல் இன்ஜினியரிங் கான்செப்டே இந்த லேப்டாப்பை வச்சு உடைய போகுது. இதுக்கான ஊர்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, யார் ஸ்டிக்கரை ஒட்டுறாங்க, யார் ஸ்டிக்கரை பசங்க பண்ணுறாங்க, எப்படி சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்காங்க, சோஷியல் மீடியாவை கண்டு இவங்க இவ்வளோ செலவு பண்ணியும் அதை வந்து டேக்கிள் பண்ண முடியல. 50,000 மில்லியன் வியூஸ் போன பராசக்திக்கு, அதாவது 5 கோடி மக்கள் வியூஸ் போன பராசக்திக்கு தியேட்டரில் வந்து 5 லட்சம் பேர் கூட முத நாள் பார்க்கல. இதுதான் வந்து இன்றைய சூழ்நிலை. ஸோ இந்த பழைய விஷயம் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்சி கிட்ஸுக்கு ஏற்பட செய்யாது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்சி கிட்ஸுக்கு முன்னாடி 90 கிட்ஸும்லேருந்து 80 இன்னைக்கு வந்து பிலோ தென் 40 பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா தே வாண்ட் அ நியூ கவர்மெண்ட், தே வாண்ட் அ க்ளீன் கவர்மெண்ட். இப்போ வந்து மக்களை வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இவங்க தான் யாருக்கு சீட்டு கொடுக்குறாங்க, அந்த சீட்டு கொடுக்குற நபர் வந்து தகுதியான நபரா, அவர் நமக்கு செய்யக்கூடிய நபரா, அவருக்கு நல்லா வந்து ஒரு செய்ய முடியுமா அப்படின்ற விஷயத்தை வந்து இன்னைக்கு ChatGPTயில் போட்டு எடுத்துருவாங்க. இன்னைக்கு ChatGPTயில் இவங்க மினிஸ்டர் பேரை எல்லாம் டைப் பண்ணால் ஊழல் மட்டுமே தான் லிஸ்ட் ஆகுது. அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, ஆண்ட கட்சியும் சரி, ஆளக்கூடிய கட்சியும் சரி, ஓகேங்களா, ஆண்ட கட்சியும் சரி, அதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சியும் சரி, ஓகேங்களா, 2 கட்சிக்குமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ChatGPTயில் இவங்க கொடுத்த கம்ப்யூட்டர் லேப்டாப்பில் அனைத்து மாணவர்களும் உட்காந்து பேரை அடித்தாங்கன்னா அவங்க செய்த நல்லது வரதோட அவங்க செய்த ஸ்கேம்ஸ் மட்டுமே தான் வரப்போகுது. ஸோ இந்த சூழ்நிலையில் மாற்று இந்த சோஷியல் இன்ஜினியரிங் வில் பி டிஃபீட்டட் பை சோஷியல் மீடியா, அண்ட் சோஷியல் மீடியா இஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த நியூ ஜென்ரேஷன். People that is age below than 40 will close this social engineering model and they'll go for the new age politics. நல்லது சார். சதீஷ், உங்களிடம் தான் அது மக்கள் தீர்ப்பு தொடர்பாக கருத்து இல்லை, இப்போ தான் நம்ம பேசிட்டு இருந்த சோஷியல் இன்ஜினியரிங் தமிழ் வார்த்தைகள் ஒன்றும் எனக்கு பெறப்படல. சோஷியல் மீடியாவிலேருந்து வந்த ரிப்போர்ட்ஸை வந்து வச்சு நம்ம பார்த்தோம்னு கேட்டிங்கன்னா, தாவேகாக்கு வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் நியூ திங். நான் வந்து 48% வந்து தாவேகாக்கு சொல்லியிருக்காங்க, இங்கே வந்து 24% வந்து தாவேகாக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க கொடுத்த லேப்டாப் வந்து தாவேகாக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குங்கிறத வந்து நான் ஆணித்தனமாக இதில் பதிவு பண்ணுறேன், ஓகேங்களா. அதனால் அந்த லேப்டாப்புக்கு அவங்க சார்பில் வந்திருக்க அண்ணன் ரஜினிகாந்துக்கு நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். இதனால் பயன்பட வேண்டியது தாவேகா தான். உங்கள் சார்ஜுக்கு ரிசல்ட் ஆர்டர் ஆயிடுச்சு.